தந்தை மைந்தன் தூய ஆவியரின் திருப்பெயருக்கு திருப்புகழ்ச்சியும் கனமும் உண்டாகட்டும். இந்த ஓய்வு நாள் வழிபாட்டிற்கு இந்த ஊடகத்தின் வழியாக உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெபத்தோடு கூட இந்த நாளின் ஆண்டவருடைய திருவார்த்தைக்கு நம்மையும் நமது வாழ்வையும் நமது குடும்பத்தையும் நாம் அர்ப்பணிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். குடும்பம் என்கிற வாழ்வின் வழியாய் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அழைப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் உம்முடைய திரு வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்ளுகிற பொழுது தேவரீர் உம்முடைய திரு பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். இந்த உலகிலே நீர் உருவாக்கிய இந்த குடும்பம் என்கிற வாழ்வின் அமைப்பானது இந்த சமுதாயத்தை ஊன்ற கட்டக்கூடியதாகவும் தேவரீர் வாழ்வின் நலன்களிலே உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் எங்களுடைய வாழ்வை நீர் எப்படியாய் மாற்றி அமைக்கத்தக்கதாய் நீர் அருள் பாராட்ட வேண்டும் என்று எங்கள் அருளாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமேன். ஆண்டவரை போற்றும் வண்ணமாக நாம் பாமாலையிலே 361வது எண் கொண்ட பாடலை நாம் சேர்ந்து பாடி கடவுளை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய திருக்கரத்திலே நம்மை அர்ப்பணிக்கும்படியாக இரண்டாம் வழிபாட்டு முறையின் மூலம் நாம் கடவுளை பின்பற்றி நாம் ஆராதிப்போம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நாம் யாவரும் மகிழ்ந்து களிகூற கடவும். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் கடவுளோடு கூட நாம் ஐக்கியப்பட்டிருப்போம். நம்முடைய அனைத்து பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து நம்மை மீட்டு அவருடைய திருமந்தையிலே சேர்க்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர். ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு உத்தம துணை. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன்.
நமது குறைகளையும் குற்றங்களையும் பாவ அறிக்கையின் வழியாக நாம் அறிக்கை செய்ய அழைக்கப்படுகிறோம். ஆகவே நம்மில் குறையில்லை என்று சொல்வோமானால் நாம் குற்றம் சாட்டப்பட்டவர்களாயிருப்போம், நமக்குள் உண்மையற்று போகும். ஆனால் நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே அறிக்கையிட்டால் அவைகள் அனைத்தையும் மன்னித்து அவைகளில் நின்று விடுதலை அளிப்பவர் ஆண்டவர் ஒருவரே. ஆண்டவருடைய திருவார்த்தை விதமாய் உரைக்கிறது, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் அல்லது மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் அருகதையற்றவர். உம்முடைய வேலைக்காரரில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்பேன். கடவுளின் அரசு அருகாமையில் இருக்கிறது. மனம் திரும்புவோர் ஆண்டவர் அருளுகிற வாழ்வில் பிரவேசிப்பர். ஆகவே நம்மிலே நாம் அமைதி காத்து ஆண்டவருடைய திருவார்த்தைக்கு முன்பதாக நமது வாழ்வை அவருடைய திருக்கரத்தில் இரண்டாவது பாவறிக்கையின் மூலமாய் நாம் அர்ப்பணிப்போம். சேர்ந்து சொல்லுவோம், நம்முடைய உள்ளங்களிலே நாம் இருக்கின்ற இல்லங்களின் வழியாக ஆண்டவருடைய திருப்பாதத்தை நாம் பற்றிக்கொள்வோம். இரண்டாம் பாவறிக்கை. எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி நீர் எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட நீர் எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சரி செய்வதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொண்ட முதலாவது வேத பாடம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் திருவசனம் முதல் 25ஆம் திருவசனம் முடிய கடவுளுடைய வசனத்தை கேட்போம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்து நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். பாடம் முடிந்தது. கடவுளே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 6 வரை. திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கினார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே இச்சமூக ஊடகத்தின் வழியாக உங்கள் யாவரையும் இந்த மெய்நிகர் வழிபாட்டிற்கு ஆண்டவர் திருப்பெயரிலே நான் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய திருப்பிரசன்னமும் அவருடைய அருட்கரமும் உங்களோடு கூட நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் கடவுளிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த நாளிலே திருமணம் என்கிற பொருளிலே தெரிந்த திருச்சபை நாம் திருச்சபைகளின் வழியாக சிந்திக்கும்படியாய் நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறது. Marriage is a celebration of a covenant.
திருமணம் என்பது உடன்படிக்கையின் மகிழ்வாக, கொண்டாட்டமாக கருதப்பட வேண்டும் என்கிற நினைவூட்டலை திருச்சபை இந்த நாளின் வாழ்வாக நமக்கு நினைவூட்டுவதற்கு அழைத்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு திருமறை பகுதிகளை குடும்பங்களாக நாம் வாசிக்க கேட்டோம். 2ஆம் பகுதியை வாசித்த பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்காக ஆயத்தப்படுகிற வேளைகளிலே தங்களை முன்னதாகவே அதற்கென்று இந்த பயிற்சியிலே தங்களை அர்ப்பணித்துக் கொள்வதற்காக இந்த நாளிலே சிறப்பாக அழைக்கப்பட்டார்கள். த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் என்று சொல்லப்படுகிற இந்த பயிற்சியின் வழியாக அவர்கள் இந்த நாளிலே திருமறையை வாசிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள். ஆகவே குடும்பம் என்கிற அமைப்பின் வழியாக நாம் எவ்விதமாய் ஊன்ற கட்டப்பட வேண்டும் என்கிற வாழ்வு முறையை ஆண்டவர் நமக்கு நினைவூட்டுவதற்கு விரும்புகிறார். திருமறையில் இந்த குடும்பம் என்கிற அமைப்பை நினைவூட்டுவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் திருச்சபையையும் ஒன்றிணைப்பதை உருவகமாக காட்டப்படுகிறது. ஆகவே இது ஒரு உருவகம் மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் சாயலை இந்த திருச்சபையோடு கூட ஒப்பிடுகிற பொழுது வாழ்விற்கு அடையாளமாக இது சுட்டி காட்டப்படுகிறது என்பதையும் நாம் இங்கே பார்க்கலாம். ஆதியாகமம் 1 அத்தியாயத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே கடவுள் அனைத்தையும் உருவாக்குகிறார், படைப்புகளை உருவாக்குகிறார். கடவுள் ஏதோ வேறொரு இடத்திலிருந்து செய்வதை போன்ற ஒரு சூழலை அங்கே நாம் பார்க்கிறோம். God is afar, which has been portrayed in Genesis chapter 1. 2ஆம் அத்தியாயத்திலே God works closer to the creation. கடவுள் படைப்பிற்கு அருகாமையிலே அல்லது படைப்போடு கூட இணைந்து செயல்படுகிறார். அதற்காகத்தான் இந்த 2ஆம் அத்தியாயம் ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே மனிதர்களுடைய படைப்பையும் வாழ்வு முறைமையையும் ஆண்டவர் அங்கே நிலைப்பூட்டுகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். இந்த மண்ணினால் வாழ்வை உருவாக்கி மனிதனுடைய வாழ்க்கையை ஊன்ற பண்ணி மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து அங்கே ஏற்ற துணையை உருவாக்குவது, it shows the closer relationship with God, the second part of the creation. இந்த 2ஆம் அத்தியாயத்திலே கடவுளுடைய செயல்பாடுகளானது மிக நெருக்கமாகவும் வாழ்வோடு கூட இணைக்கப்பட்டதாகவும், படைப்பின் துவக்கத்திலேயே ஆண்டவர் எவ்விதமான தன்மைகளிலே இந்த வாழ்வை உருவாக்குவதற்கு தன்னை இணைத்து கொண்டார் என்கிற அமைப்பையும் இது நினைவூட்டலாக இது காணப்படுகிறது. 1 அத்தியாயத்தில் நாம் வாசிக்கிறோம், நல்லது நல்லது என்று சொல்லி ஆண்டவர் கண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். He said, it is good, it is good, நல்லது. ஆனால் 2ஆம் அத்தியாயத்திலே நாம் பார்க்கிறோம், 18ஆம் திருவார்த்தையிலே பார்க்கின்ற பொழுது, God observes it's not good that man should be alone. மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்கிற சூழலை ஆண்டவர் அங்கே கண்டு கொடுக்கிறார். 1 அத்தியாயத்திலே வேறுபாடான ஒரு சூழல், நல்லது நல்லது. 2ஆம் அத்தியாயத்திலே நல்லது அல்ல, மாற்று சூழலை நாம் அங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாழ்வின் அமைப்புகளை ஆண்டவர் உருவாக்குவதற்கு ஒவ்வொரு கட்டங்களிலும் செயலாற்றுகிறார். குடும்பங்களை உருவாக்குவதற்கு ஆண்டவர் ஏற்புடைய சூழலை உருவாக்குகிறார். நாம் எவைகளெல்லாம் ஏற்புடையவைகள் என்று எண்ணுகிறோமோ அவைகளை மாற்றி அமைக்கிறார். நாம் எவைகள் ஏற்புடையவைகள் என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருக்கிறோமோ அவைகளே வாழ்விற்கு ஏற்புடையதாக மாற்றுகிறார். When we propose something, God disposes. ஆகவே தான் அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளும் அல்ல, நம்முடைய வழிகள் ஆண்டவருடைய வழிகளும் அல்ல. இந்த குடும்பம் என்கிற அமைப்பிலே கூட இப்பேற்பட்டதான வாழ்வு முறையையும் அமைப்பையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்தை அமைத்திருக்கிறார், வாழ்வதற்கு அழைத்திருக்கிறார் என்கிற வாழ்வு உரிமையை நாம் எப்பொழுதும் பெற்றுக்கொள்வதற்கு நினைவூட்டப்படுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த வாசிக்கேட்ட பகுதியிலே அல்லது இந்த 2ஆம் அத்தியாயத்திலே நாம் பார்க்கிறோம், கடவுள் குடும்பம் என்கிற அமைப்பை எவ்விதமாக உருவாக்குகிறார். How God designed the family. அதைத்தான்
2ஆம் அத்தியாயம் 18 முதல் 25 திருவார்த்தைகள் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். ஆதாமை மண்ணினால் உருவாக்குகிறார் 2ஆம் அத்தியாயம் 7ஆம் திருவார்த்தையிலே. ஆனால் ஏவாளை உருவாக்குகிற பொழுது ஆதாம் என்றத்திலிருந்து ஏவாளை உருவாக்குகிற சூழலையும் நாம் அங்கே பார்க்கிறோம். ஆதாமனுடைய வாழ்வு முறையிலிருந்து அங்கே ஏற்புடைய ஒரு துணையை ஆண்டவர் உருவாக்குவதற்கு படைத்த மனிதனை அங்கே தனக்குரிய உருவகமாக மாற்றிக்கொள்கிறார். He created everything out of dust. But when he created the Eve, he created out of Adam's rib. ஆகவே படைப்பின் மனித வாழ்க்கையின் உருவாக்கத்திலே ஆண்டவர் விதமான செயல்களை ஏற்படுத்துகிறார். இங்கே மனிதன் தனக்கு ஏற்புடைய வாழ்க்கை இல்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்லவில்லை. Adam never demanded to God that I need a companion. But God identified there is a need of companionship to Adam. ஆதாமிற்கு ஏற்ற துணை இல்லை என்பதை ஆண்டவர் அறிந்து அவருக்கு ஏற்புடைய ஒரு துணையை அங்கே உருவாக்குகிறார். Therefore, the life it is not demanded by the human being or by this man. ஆகவே வாழ்வு என்கிறது ஏதோ கேட்கப்பட்டு அளிக்கப்பட்டதல்ல, மாறாக ஆண்டவர் இங்கே வாழ்வின் அமைப்பை உருவாக்குவதற்கு தானாக முன்வந்து இவ்வுலகிலே ஈவாக அளிக்கிற நிகழ்வை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் இந்த வாழ்வு முறையை உருவாக்குவதற்கு எவ்விதமாக இங்கே செயலாற்றுகிறார் என்கிற சூழலையும் நாம் இங்கே பார்க்கிறோம். This part highly condensed this encounter and which has been few factors emerged that is essential to the married life. இந்த பகுதியின் வழியாக உள்ளடக்கப்பட்ட அழுத்தங்களின் மூலமாக குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு சில காரியங்கள் அடிப்படையானவை என்பதை நான் நினைவூட்டுவதற்கு இந்த நாளிலே விரும்புகிறேன். 8 குறிப்புகளை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். முதல் குறிப்பு, mend. Mend to God and to each other, or listen each other unto God. Mend is something is fixing or fitting into the life. மெண்ட் என்று சொல்லப்பட்ட இங்க வார்த்தை ஒருவருக்கொருவர் அந்த ஏற்புடைய சூழலையும் வாழ்வையும் ஏற்றுக்கொள்வதற்கான அழைப்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். God designed the marriage to meet the human need of companionship. மனித வாழ்க்கைக்கு ஏற்புடைய துணைக்காக இங்கே ஆணையும் பெண்ணையும் படைக்கிறார். Therefore, there is a need of fixing together. இந்த இருவேறு இணைப்பை, இந்த இருவேறு சந்திப்பை ஏற்புடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உருவாக்கினவர் ஆண்டவர், அதை ஏற்புடையதாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். Every marriage struggles with the shortcomings. ஒவ்வொரு திருமண காரியங்களும் திருமணம் ஏற்படுத்துவதற்கு முன்பதாகவே பல நிறைவுகளும் உண்டு, சில குறைகளும் உண்டு. திருமண வாழ்வு ஆரம்பிக்கப்படுகிற பொழுதும் பல நிறைவுகளும் உண்டு, அநேக நேரங்களிலே குறைகளும் உண்டு. It has begun with every shortcomings at every stage. ஒவ்வொரு நிகழ்விலும் பல்வேறு வேறுபாடுகள், குறைபாடுகள் உண்டு. ஆனால் இவற்றிற்கு மத்தியிலே mend each other. இவைகளை ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்வதற்கு குடும்ப வாழ்க்கையின் மூலமாக அவ்விதமான அழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதற்கான அழைப்பாகத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். ஆதாமிற்கு ஆழ்ந்த நித்திரையை உருவாக்கிய ஆண்டவர் அவருடைய விலாவில் இருந்து ஒரு எலும்பை அங்கே எடுத்து ஏவாளை உருவாக்கி அவர் திருமுன் கொண்டு வருகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஒருவேளை இந்த பகுதியில் பார்க்கின்ற பொழுது இட்ஸ் an ஐடென்டிட்டி ஃபேக்டர். ஏற்புடைய ஒரு துணையை அங்கே உருவாக்கி ஆண்டவர் முன் கொண்டு வருகிறார். இதை ஏற்றுக்கொள்வதற்குரிய வாழ்வு முறையை ஆண்டவர் அங்கே உருவாக்குகிறார். அதைத்தான் ஆதாம் அங்கே மன மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொள்கிறார். Mend each other unto God. இதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை உண்மையாக காணப்படுகிறது.
ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை, a complete identity to be dissolved. எனது சூழல், எனது வாழ்வு என்கிற தன்மைகளை அற்றுப்போக பண்ணுகிற வாழ்விற்கான அழைப்பாக இந்த குடும்பம் என்கிற திருமண வாழ்வின் மூலமாக ஆண்டவர் அப்பேற்பட்ட சூழலை ஏற்படுத்துவதற்கு விரும்புகிறார். இரண்டாவது குறிப்பு, appreciate each other. That means alter with agreeable views. Appreciate each other or forgive each other and to others. ஒருவரை ஒருவர் மன்னிப்பதற்கும் சில சூழல்களிலிருந்து ஏற்றுக்கொள்வதற்கும் நம்பிக்கையூட்டுவதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பகுதியிலே சொல்லக்கூடிய முக்கியமான குறிப்பு, the true marriage is permanence. வாழ்வு என்பது இவ்வுலகில் நாம் வாழ்கிற வரை நிரந்தரமானது. It is not a temporary life. ஒருவேளை நிரந்தரமற்ற வாழ்க்கை அது வேறு. ஆனால் வாழ்வின் இறுதி வரை ஒரே விதமான வாழ்விற்கு நேராக நாம் அழைக்கப்படுகிறோம். True marriage calls for the permanence. ஆகவே தான் இந்த பகுதியிலே, நற்செய்தி பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம், கணவன் தனது சூழலை விட்டுவிட்டு, தனது உறவை, தனது பெற்றோரை, உடன்பிறப்பை விட்டுவிட்டு தன் மனைவியோடு கூட இசைந்திருப்பார். A strong word, தெளிவான வார்த்தை. To adhere firmly என்று சொல்லி எபிரேய மொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. To adhere firmly, உறுதியான பிணைப்பு, உறுதியான உறவு என்று சொல்லி சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த உறுதியான பிணைப்பிலே ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை மிக மிக முக்கியம் என்பதை நாம் கவனிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். ஒருமுறை ஹென்றி ஃபோர்ட் அவர்களை ஒரு நேர்முகத்திற்காக அழைத்த பொழுது அவர்களிடத்தில் கேட்டார்களாம், உங்களுடைய வாழ்வின் ரகசியத்திற்கு அல்லது மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் என்று சொல்லி. அப்பொழுது அவர் சொன்னாராம், I stick to one model for making my car. நான் உருவாக்குகிற தொழிற்சாலையிலே இன்றைக்கு உருவாக்கப்பட்ட இந்த வாகனத்திலே ஏன் என்னுடைய பெயர் இப்பேற்பட்ட விதங்களிலே செயல்படுகிறது என்று சொன்னால், ஒரே விதமான மாடலை நான் உருவாக்கி வெளிப்படுத்துகிறேன். அதே ஃபார்முலாவைத்தான் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலேயும் நான் பின்பற்றுகிறேன். அதுதான் வெற்றிக்கு காரணம் என்று சொல்லி. I stick to the one model. Therefore, I succeed in my life. That is the secrecy in my life. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஏற்புடைய வாழ்க்கைக்கு ஒருவரை ஒருவர் நம்பிக்கையூட்டுகிற இந்த வாழ்வின் அனுபவங்களிலே, இந்த திருமணத்தின் மூலம் நாம் ஒரே விதமான எண்ணங்களை வளர்த்து கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். A good marriage is the union of two good forgivers. உண்மை திருமணம் என்பது இரண்டு மனமுவந்து மன்னிக்கின்ற குணமுடைய மக்களுடைய வாழ்வை இணைப்பதுதான் உண்மை திருமணம் என்று சொல்லி. மூன்றாவது குறிப்பு, ரீப்ளேஸ் தி அன்வான்டட் வேல்யூஸ். தேவையற்ற காரியங்களை குடும்ப வாழ்க்கையிலிருந்து நீக்குவது, தேவையற்ற எண்ணங்களை, தேவையற்ற மதிப்பீடுகளை அகற்றுவது. Learn to live with your differences. திருமணம் என்கிற வாழ்க்கையிலே வேறுபாடுகள் இருக்கும், மாற்றங்கள் இருக்கும். ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே நாம் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். Therefore, we need to replace the unwanted values. தேவையற்ற மதிப்பீடுகளை நாம் நமது வாழ்விலே மையப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். இங்கே ஆதாம் தனக்குரிய வாழ்வின் மதிப்பீடுகளை மையப்படுத்தவில்லை. அதற்காகத்தான் நான் குறிப்பிட்டேன், he never demanded to God there is a need of companionship because God initiated the family. ஆகவே தான் கடவுள் இதை முன் வந்து உருவாக்குகிறார். Therefore, there is no a place to identify my own values, your own values into the family life.
உன்னுடைய சுய மதிப்பீட்டிற்கும் என்னுடைய சுய மதிப்பீட்டிற்கும் உங்களுடைய சுய மதிப்பீட்டிற்கும் மையப்படுத்துவதற்கான வாழ்வு இது இல்லை. திருமண வாழ்க்கையிலே ஒருவேளை அப்பேற்பட்ட மதிப்பீடுகளை நாம் அகற்றுவதற்கு அழைக்கப்படுகிறோம். நீர், நான் அல்லது வித்தியாசங்கள் இவைகள் அகற்றப்பட வேண்டும். இன்றைக்கு வாழ்வின் முறைகளிலே இவைகள்தான் மேலோங்கி காணப்படுகிறது. எனது வாழ்வு, எனது தேவைகள், எனது அடிப்படை, எனது குடும்பம் என்கிற அமைப்புகளிலே அநேக நேரங்களிலே நாம் உண்மைகளை அற்றுப்போக பண்ணுகிறோம். சார்புடைய வாழ்க்கையின் வழியாக அநேக நேரங்களிலே நாம் கடவுளை சாராமல் இவ்வுலகத்தை சார்ந்து வாழ்ந்து விடுவதற்கு நாம் கற்றுக்கொள்கிறோம். The dependency many a times diverted our divine married life. அன்பிற்குரியவர்களே, அதைத்தான் ஒரு கடவுளுடைய மனிதர் குறிப்பிடும் பொழுது சொல்கிறார், successful marriage is a triangle, a man, a woman and God. முக்கோண வடிவம் வாழ்வு என்பது, திருமணம் என்பது, அதிலே ஆண், பெண், கடவுள் அங்கே இணைப்பு பாலமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி, அடுத்த குறிப்பாக ரெஸ்டோர் த வேல்யூஸ், மதிப்பீடுகளை நாம் மீட்டுக் கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் வாழ்விலே காணப்படுகிற நன்மையான மதிப்பீடுகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். முதலாவது நான் குறிப்பிட்டேன், learn to live with the differences என்று சொல்லி. ஆனால் இந்த பகுதியிலே நான் மையப்படுத்துவது, இந்த வேறுபாடுகளுக்கு மத்தியிலே நன்மையான காரியங்களை நாம் மீட்டெடுக்க வேண்டும். we need to find out there are good things. ஆகவே நன்மையான செயல்பாடுகளை, நன்மையான மதிப்பீடுகளை நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்கு ஒருவருக்கொருவர் அலசி ஆராய்ந்து இவைகளினூடாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். restore the values, that it means acceptance and respect each other values. ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, ஒருவரையொருவர் மதித்தலும் போற்றுதலும் கூறிய வாழ்க்கை இங்கே தேவைப்படுகிறது. Marriage is not the invention of man, it is the invention of God. கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. It is not a deal of 50-50, but it is 100% for every day. ஏதோ 50% என்கிற வாழ்வுமுறை அல்ல. இந்த வாழ்வுமுறை 100% இணையாக செயல்படுகிற வாழ்வுமுறையாக காணப்பட வேண்டும். It's not a demand draft, but it's a divine act. It's not a demand draft, but it's a divine act. We must know the good things in our life. நன்மையான காரியங்களை கற்றுக்கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் உரிய வாழ்வுமுறை தேவை. We need to discover in our family. நன்மையான செயல்களை நாம் கண்டுகொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். Many a times we undermine the family life with unwanted values. தேவையில்லாத மதிப்பீடுகளை அநேக நேரங்களிலே குடும்பங்களிலே முன்வைத்து நாம் அதை கீழாக்குகிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, we need to restore the values. இங்கே ஆதாம் முதல் கவிதையை பதிவு செய்கிறார் இந்த 2ஆம் அத்தியாயத்திலே. This lost is my bone of my bones and flesh of my flesh. இவளின் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமுமாய் இருக்கிறாள் என்று சொல்லி முதல் கவிதையை திருமறையிலே இங்கே பதிவு செய்கிறார். This was the first poetry written by Adam after seeing Eve. My dear people of God, we need to restore the values. இவ்வளவு நாள் சொல்லக்கூடாத இந்த வார்த்தைகள், இவ்வளவு நாள் பயன்படுத்தாத இந்த கவிதை நடையை இங்கே வாழ்வை கண்ட பிறகு ஆதாம் எடுத்துரைக்கிறார். நன்மையான செயல்களை குடும்பங்களின் வழியாக மகிழ்ச்சி காண்பதற்கு இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார். அடுத்த குறிப்பு, ignite with newness, to be an inspirational. நாம் ஒருவரை ஒருவர் நம்பிக்கையூட்டக்கூடியவர்களாக, ஒளியூட்டக்கூடியவர்களாக நமது வாழ்வை குடும்பங்களிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். டு இன்ஸ்பயர் ஈச் அதர்.
இது 5வது குறிப்பாக இது காணப்படுகிறது. இக்னைட் வித் நியூனஸ் டு பி an inspirational. கடைசி வார்த்தையில நாம் அங்கே பார்க்கிறோம், அங்கே இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தார்கள், அதை அவர்கள் அறியாதிருந்தார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. This speaks of the openness in life. ஒளிவு மறைவு அற்ற வாழ்க்கை, வெளிப்படையான தன்மையை இது சுட்டிக்காட்டுகிறது. இது வாழ்வினுடைய அமைப்பை மாத்திரமல்ல, ஒளிவு மறைவு அற்ற தன்மையை இது காட்டுகிறது. இக்னைட் வித் நியூனஸ் டு இன்ஸ்பயர். நாம் ஒருவரை ஒருவர் நம்பிக்கை ஊட்ட வேண்டும் என்று சொன்னால் நமது வாழ்வு முறைகளிலே வெளிப்படைத்தன்மை குடும்பங்களிலே இன்றைக்கு தேவை. இன்றைக்கு அநேக நேரங்களிலே வாழ்வு முறைகளிலே வெளிப்படைத்தன்மை இல்லாததினாலே குடும்பங்களிலே நாம் வெற்றி காண முடியவில்லை. They were inspired each other. ஒருவருக்கொருவர் தங்கள் வாழ்வு முறையிலே வெளிப்படை தன்மையோடு கூட கடவுளுடைய திருசமூகத்திலே வாழ்ந்தார்கள் என்கிற பதிவை நாம் இங்கே பார்க்கிறோம். லிட்டரலி இட் மீன்ஸ் நத்திங் டு ஹைட். அங்கே மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. தெளிவான ஒரு உறவு, வார்த்தைகளாலும் வாழ்வானாலும் குடும்பங்களின் மூலம் இப்பேற்பட்ட உறவுகளின் வழியாகத்தான் இன்றைக்கு நாம் வாழ்வதற்கு குறிப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். They never ashamed. அவர்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே இன்றைக்கு பெருகப்பட்டிருக்கிற இப்பேற்பட்டதான ஒருவேளை தொழில்நுட்பம் நிறைந்த காலங்களிலே ஒருவருக்கொருவர் இல்லங்களிலே கூட பேசிக்கொள்வதற்கு இன்றைக்கு நேரம் இல்லை. ஒருவேளை இன்றைக்கு தொற்று காலங்களிலே பிள்ளைகளுக்கு ஒருவேளை இந்த ஆன்லைன் வகுப்புகளின் மூலமாக அவர்களுடைய வாழ்வு முறையும் சற்று மாற்றப்பட்ட சூழலையும் நாம் அங்கே பார்க்கிறோம். Everybody has their own electronic gadgets. Our communication has been breakdown. Our real life has become a virtual in everywhere. நமது நடைமுறை வாழ்வு இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. There is no time to inspire our family. குடும்பங்களிலே நமது வாழ்வு முறைகளை மெருகேற்றுவதற்குரிய வாழ்வு முறைகள் இன்றைக்கு அற்று போயிற்று. Therefore, ignite with newness. புதிய கொள்கைகளால் வாழ்வு முறைகளால் நாம் மேம்படுத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். 6வது குறிப்பு, acknowledge each other, the equitable responsibility. ஒருவரை ஒருவர் மதிப்பீடுகளை மாத்திரம் கற்றுக்கொள்வதல்ல, அவர்களை அரவணைத்து ஒன்றித்து செல்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பேற்பட்டதான வாழ்வு முறை இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறது. The true love is not demanding. It does not keep a kind of a score to consider who does work more. யார் இதிலே பெரியவர்கள் யார் இதிலே சிறியவர்கள் என்பதை இங்கே அடையாளம் காண்பதற்கல்ல. God did not consult a man about the family life, but it's a divine plan. கடவுள் மனிதனை இங்கே ஆலோசித்து உனக்கு ஏற்புடைய வாழ்வு தேவையா இல்லையா என்பதை நலமறிந்து அங்கே செய்யவில்லை. மாறாக இட்ஸ் a divine plan. இது தெய்வீக சித்தம். ஆண்டவர் இந்த திரு சித்தத்தை குடும்பத்தின் மூலமாக நிறைவேற்றுகிறார். He found that there is a need of a suitable helper or a partner in life. Acknowledge each other. வாழ்வு முறைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இல்லற வாழ்க்கையிலே திருமணம் என்கிற சாக்கிரமத்தின் வழியாக நாம் மதிப்பீடுகளை மாத்திரம் அறிந்து கொள்வதல்ல, ஒருவரை ஒருவர் போற்றவும் ஒருவரை ஒருவர் கற்றுக்கொள்ளவும் அரவணைக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை பிந்திய பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், அங்கே ஆதாம் சொல்கிறார், நீர் படைத்த ஏவாள் கொடுத்த கனி இது, ஆகவே தான் நான் அதை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அங்கே சுட்டி காட்டுகிறார். We have not called to betray each other. ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுப்பதற்காக அல்லது பிழைகளை சுட்டி காட்டுவதற்காக அல்ல, மாறாக ஒருவரை ஒருவர் அரவணைத்து ஏற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு அநேக சூழல்களிலே திருமணம் என்கிற வாழ்வு முறை மாற்றப்பட்டு இன்றைக்கு பல தனியார் துறைகள் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. There are several private agencies
to creating the profile for the matrimonies. இவைகளை நாடி இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிற காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பலவிதமான வேறுபாடுகளும் பிரிவினைகளும் ஏற்படுகிற சூழலையும் நாம் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, வாழ்முறைகளிலே நலம் காணவும் குடும்பங்களின் மூலமாக மகிழ்ச்சி காணவும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். We are living in a competitive world where commitment and conviction is required for the married life. திருமணம் என்கிற வாழ்விலே அர்ப்பணிப்பும் தெளிவான வாழ்முறையும் அங்கே தேவை. Therefore we need to acknowledge each other. ஏழாவது குறிப்பு, grow together. ஒருவருக்கொருவர் நம்பிக்கையிலே வளர வேண்டும். ஆகவே தான் இங்கே திருவார்த்தை குறிப்பிட்டு காட்டப்படுகிறது, அவர்கள் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இங்கே ஓருடல் என்கிற இந்த வாழ்வானது ஒற்றுமை உணர்வையும் கருத்து மதிப்பீட்டுகளையும் இணைத்து காட்டுவதை இங்கே சுட்டி காட்டப்படுகிறதை நாம் பார்க்கலாம். growing together in terms of knowledge and equivalent to the life in order and faith. விசுவாச வாழ்விலும் நாம் கற்றுக்கொள்ளுகிற அனுபவங்களிலும் இணைந்து வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே ஏற்படுகிற ஏற்றத்தாழ்வுகள், there are differences in opinions, கருத்துக்களிலே ஏற்படுகிற மாறுபாடுகளிலே இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே பின்னடைவுகள் ஏற்படுகிறது. ஒருவேளை இன்றைக்கு இந்திய தேச அளவிலே பார்ப்போம் என்று சொன்னால் பல கிறிஸ்தவ திருமணங்கள் பின்னடைவிலே முடிகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். ஏனென்றால் அவர்கள் திருமண வாழ்விற்கு முன்னதாக அதற்குரிய ஆயத்தங்கள் இல்லாததும், ஒருவேளை வாழ்வை குறித்த சரியான புரிதல் இல்லாததும் ஒன்றித்து வளர்வதற்கு இங்கே வாழ்வற்ற சூழல்கள் ஏற்படுகிறது. ஆகவே இந்த சாக்கிரமந்து என்கிற இந்த திருமணத்தின் வழியாக ஆண்டவர் நமது வாழ்வை ஒன்றித்து கட்டுவதற்கு அழைத்திருக்கிறார். அவர்கள் ஒன்றித்திருப்பார்கள், இணைந்திருப்பார்கள் என்று சொல்லி இங்கே தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஒன்றித்திருப்பார் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே குடும்பம் என்கிற வாழ்வின் வழியாக ஒருவருக்கொருவர் நாம் ஒன்றித்து வாழ்வதற்கும் வளர்வதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தொடர்ச்சி வாழ்விலே நாம் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு ஆண்டவருடைய திருப்பெயராலே இந்த திருமணத்தின் மூலம் நாம் வாழ்வதற்கு, நமது வாழ்வை அவருடைய திருக்கரத்திலே அர்ப்பணிப்பதற்கு நம்மை நாம் முயற்சிக்க வேண்டும். கடைசியாக, enhance every day together in prayer life or embrace with each other. Depend each other unto God. ஒருவரை ஒருவர் சார்ந்திருப்பது மாத்திரமல்ல, கடவுளையும் சார்ந்திருப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். 128ஆம் சங்கீதத்திலே திருமண வழிபாடுகளின் பொழுது நாம் வாசிக்கிறோம், உன் மனைவி திராட்சை கொடியை போல் இருப்பாள். கொடியானது தனித்து வளர இயலாது. அதற்கு ஒரு ஊன்றுகோல் இருக்குமாயின் அது ஏற்புடைய கனிகளை கொடுப்பதற்கு அங்கே உருவாக்கப்படுகிறது. லைஃப் இஸ் எ டிபெண்டன்சி. ஹியூமன் லைஃப் இஸ் எ டிபெண்டன்சி. மனித வாழ்க்கை சார்புடைய வாழ்க்கை. இந்த சார்புடைய வாழ்க்கையிலே நாம் ஒருவர் தாங்குவதற்கும் ஆதரவு படுத்திக் கொள்வதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு கட்டங்களிலே கணவன் ஆதரவாக, இன்னொரு கட்டங்களிலே மனைவி ஆதரவாக, இப்படி ஒருவருக்கொருவர் ஆதரவாய் இருக்கின்ற பொழுதுதான் இந்த கொடியானது படர்ந்து கனிகளை கொடுக்கக்கூடியதாக மாற்றப்படுகிறது என்று சொல்லி திருமறை கற்றுத்தருகிறது. இந்த சார்புடைய வாழ்க்கையிலே கடவுளையும் நாம் சார்ந்திருக்கின்ற பொழுது ஜெப வாழ்வின் வழியாக இந்த குடும்பத்திலே நாம் வெற்றி காண முடியும். ஆகவே தான் சொன்னேன், embrace each other unto God. அரவணைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்வுமுறை. When God brings two sinful people, it's a war. இந்த பெரிய போராட்டத்திலே வெற்றி காண்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Marriage life is the pursuing the conformity to Christ in the covenant. திருமணம் என்கிற வாழ்வுமுறை கிறிஸ்துவின் வழியாக உறுதிப்படுத்துகிற இந்த நிலைப்பாட்டிலே நம்மை இணைத்துக் கொள்ளுகிற வாழ்வாக இது காணப்படுகிறது. அப்பேற்பட்ட வாழ்விற்கு ஆண்டவர் இந்த திருமணத்தை இந்த உலகிலே ஏற்படுத்தி இருக்கிறார். திருச்சபையின் வழியாக சாக்கிரமந்துகள் என்று போற்றப்படுகிற இந்த திருமண வாழ்விலே நாம் மகிழ்ச்சி காண்பதற்கு மாத்திரமல்ல, இவற்றின் வழியாக கடவுளுடைய திரு சமூகத்திலே வெற்றியுள்ள குடும்பங்களாக நாம் வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். We are called to lead a victorious Christian life in order to reflect our life into the society and to the church. திருச்சபை வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் நாம்
சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு குடும்பங்களின் வழியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட வாழ்வு முறைதான் இந்த திருமண வாழ்க்கை. ஆகவே இந்த வாழ்வு முறையிலே ஆண்டவர் எல்லையற்ற மகிழ்ச்சியையும் எல்லையற்ற சந்தோஷத்தையும் அமைதியையும் வாழ்வையும் ஏற்புடைய துணையையும் இதன் வழியாக நமக்கு தந்திருக்கிறார். இந்த வாழ்வை நாம் பிறருக்கு அளிப்பதற்கு, இந்த இல்லறத்தின் மூலம் இப்பேற்பட்ட மகிழ்ச்சியை நாம் பெற்ற அந்த மகிழ்ச்சியை பிறருக்கும் அளிப்பதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மேத்யூ என்று கடவுளுடைய மனிதன் சொல்லும் பொழுது இப்படி இதை குறிப்பிடுகிறார். Eve was not taken out of Adam's head to top him, neither out of his feet to be trampled on by him. ஏவாள் ஆதாமுடைய தலையிலிருந்து எடுக்கப்பட்டிருந்தால் ஒருவேளை அவள் தலைமைத்துவத்தை பெற்றிருக்கலாம், அல்லது மாறாக ஆதாமுடைய கால் எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டிருந்தால் ஆதாம் அவளை கீழ்ப்படுத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கே உண்டு. பட் அவுட் ஆஃப் his side to be equal with him. ஆனால் விலாவிலிருந்து இடைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து அங்கே ஏற்படுத்துகிறார், சமத்துவம் என்கிற சூழலை உருவாக்குகிறார். ஏன் என்று சொன்னால் தொடர்ந்து குறிப்பிடுகிறார், under his arm to be protected by him and near his heart to be loved by him. இந்த விலாவானது இந்த அருகாமையிலே தோள் கொடுப்பதற்கும் அரவணைப்பதற்கும் இணையாக இந்த கரங்களும் நேசிப்பதற்குரிய இதயமும் அருகாமையிலே இருக்கிறது என்பதை அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, குடும்பம் என்கிற வாழ்வின் வழியாக அழைக்கப்பட்டிருக்கிற இந்த அழைப்பிலே ஒன்றித்து வாழ்வதற்கு இறைவன் இந்த தூய திருமணத்தை நமக்கு அளித்திருக்கிறார். இந்த வாழ்வின் வழியாக நாம் நமது வாழ்வு முறைகளை சிறப்பித்து காட்டுவோம். அப்பேற்பட்டதான வாழ்வு முறைகளை நாம் மாத்திரமல்ல, நாம் வசிக்கின்ற பகுதிகளிலே பிறருக்கும் இந்த வாழ்வை அளிப்போம். இந்த வாழ்வின் வழியாக அநேகர் இந்த கிறிஸ்துவின் வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு எளிமையாக இருக்கும். அப்பேற்பட்ட வாழ்வினை நாம் இருக்கின்ற இடங்களிலே வாழ்ந்து காட்டுவதற்கு ஆண்டவருடைய திருக்கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். உண்மையாகவே ஆண்டவருடைய திருப்பிரசன்னம் உங்களையும் உங்களுடைய இல்லங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் இந்த சமுதாய வாழ்வின் பயன்பாட்டிற்கென்று பயன்படுத்துவார் என்பதில் ஐயமே இல்லை. அப்பேற்பட்ட ஆண்டவருடைய அருட்துணை உங்களோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஆண்டவருடைய விசுவாசத்திலே நாம் வளர்வதற்கு அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் வழியாய் நம்முடைய பற்றுறுதியை நாம் வெளிப்படுத்துவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோருக்கு எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் கீர்த்தனையிலே 265வது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பாடலுக்கு பிற்பாடு செயலர் அவர்கள் ஒரு சில அறிவிப்பை நமக்கு வாசித்து தருவார்கள். ஒருவேளை தங்களுடைய இல்லங்களிலே கடவுளுடைய திருப்பணிக்கென்று நீங்கள் பொருத்தனைகளை காணிக்கைகளால் நீங்கள் சேகரித்து வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் ஜெபத்தோடு கூட ஆயத்தப்படுத்தி பின் வருகிற நாட்களிலே நீங்கள் அதை திருச்சபையின் ஆலயத்திலே நீங்கள் கொண்டு வந்து படைக்கும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். Yeah.
கிறிஸ்துவுக்கு பிரியமான திருச்சபை மக்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவரையும் இந்த காணொளி காட்சி ஆராதனையிலே காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது சென்னை பேராயத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கி வருகின்ற கல்வி நிறுவனங்கள் மற்றும் பயிற்சி நிறுவனங்கள் மூலம் நடத்தப்படும் பயிற்சி வகுப்புகளுக்கான 2020-2021 ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதற்கான முழு விவரங்கள் தகவல் பலகையிலே ஒட்டப்பட்டுள்ளது. தேவைப்படும் திருச்சபை மக்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதை பற்றி மேலும் விவரங்கள் தேவைப்படுமாயின் ஆயரையோ செயலரையோ தொடர்பு கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது ஆலய அலுவலகம் அரசு வழிகாட்டுதலின்படி காலை 10 மணி முதல் செயல்படும். எனவே சந்தா உரை செலுத்த விரும்பும் திருச்சபை மக்கள் ஆலய அலுவலகத்தில் அதை செலுத்த கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். குறிப்பாக மார்ச் மாதம் வரை சந்தா செலுத்தாத திருச்சபை மக்கள் அதை விரைந்து செலுத்தி பழைய உரைகளை ஒப்படைத்துவிட்டு புதிய உரைகளை பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது ஆலய ஆராதனை அநேகரின் வேண்டுகோளுக்கு இணங்கி நம்பிக்கை தொலைக்காட்சியிலே காலை 7:30 மணி முதல் 8 மணி வரை ஒவ்வொரு வாரமும் ஒளிபரப்ப ஏற்பாடுகள் செய்து கடந்த வாரம் முதல் ஒளிபரப்பு வருகின்றோம். திருச்சபை மக்கள் இந்த ஆராதனையிலே தவறாமல் பங்கெடுத்து பயன்பெற கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலும் இந்த ஆராதனை ஒளிபரப்பை தாங்க விரும்புகின்ற திருச்சபை குடும்பத்தார் ஆயரையோ செயலர் பொருளரையோ தொடர்பு கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வரும் 15/8/2020 சனிக்கிழமை நமது 74வது சுதந்திர தினத்தை நினைவு கூறும் வகையிலே காலை 7 மணிக்கு அரசு பரிந்துரைக்கின்ற வரைமுறைகளை பின்பற்றி கொடியேற்ற நிகழ்வு நடைபெறும். திருச்சபை மக்கள் இந்த கொடியேற்ற நிகழ்விலே பங்கெடுக்க அழைக்கப்படுகிறீர்கள். ஏற்கனவே கடந்த வாரம் அறிவித்ததன்படி ஐக்கிய சங்கங்கள் ஞாயிறு பள்ளி மற்றும் திருச்சபை குடும்பங்களை ஜூம் ஆப் மூலமாக சந்திக்க ஏற்பாடுகள் செய்து கடந்த வாரம் முதல் நடைபெற்று வருகின்றது. திருச்சபை மக்கள் தங்கள் குடும்பங்களை இதன் மூலம் சந்திக்க விரும்பினால் ஆயரையோ அல்லது செயலரையோ தொடர்பு கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது திருச்சபையைச் சேர்ந்த திரு எர்னஸ்ட் எபினேசர் அவர்களுடைய குமாரன் திரு எஸ்ரா தனசேகர் அவருடைய திருமண நிகழ்வு பற்றிய அறிவிப்பு திருச்சபை தகவல் பலகையிலே உள்ளது. திருச்சபையார் இந்த திருமணத்திற்காகவும் தம்பதிகளாக இணையப் போகும் பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அரசு வழிகாட்டுதலின்படி 75% பணியாளர்களை கொண்டு அலுவலகங்கள் செயல்பட அறிவுறுத்தியுள்ளதை அனைவரும் அறிவீர்கள். நமது ஆலய அலுவலகமும் காலை 10 மணி முதல் செயல்பாட்டில் இருக்கும். எனவே ஆயரை சந்திக்க விரும்பும் குடும்பங்கள் ஐக்கிய சங்க பொறுப்பாளர்கள் அதற்கான நேரத்தை முன்கூட்டியே அறிவித்துவிட்டு தனிமனித இடைவெளியுடன் சந்திக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது திருச்சபையைச் சேர்ந்த உறுப்பினர் திரு பால்ராஜ் அவர்களுடைய துணைவியார் திருமதி ராதா பால்ராஜ் அவர்கள் கடந்த 1/8/2020 அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். திருச்சபையார் இந்த குடும்பத்தின் சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்புக்குரிய திருச்சபையார் அனைவருக்கும் ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகளுக்கும் ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்களின் சார்பில் எங்கள் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திரும்பவும் ஒரு முறை இந்த காணொளி காட்சியின் மூலமாக உங்களை சந்திக்க வாய்ப்பளித்த ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த காணொளி காட்சியை தயாரிக்க எங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் தந்து எங்களை வழிநடத்திய நமது ஆயர் அவர்களுக்கும் ஆயரம்மா அவர்களுக்கும் மற்றும் எல்லா ஒத்துழைப்பையும் அளித்த நமது சபை செயலாளர் பொருளாளர் கமிட்டி அங்கத்தினர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய எல்லா அண்ணன்மார்கள் அக்காமார்கள் எல்லாரும் உங்களை ஆன்லைன் கிளாஸில் சந்திக்கவிருக்காங்க. உங்களுக்குரிய சிலபஸ் படி கிளாஸ் எடுக்க எல்லாரும் ஆயத்தமாயிட்டிருக்கோம். அதற்கான விவரங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக அனுப்பி வைக்கப்படும். ஸோ தங்களுடைய பிள்ளைகளுடைய விவரங்களை எனக்கு அறிவிக்காதவர்கள் தயவுசெய்து சீக்கிரத்தில் அனுப்பி வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தென் ஒன் மோர் ரிமைண்டர், ஆகஸ்ட் மாதத்திற்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நீங்கள் செய்துட்ருப்பீங்க, நான் ரொம்ப நம்புகிறேன். தொடர்ந்து செய்யுங்க.
இன்று உங்களை சந்திக்க புதிதாக 5 ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள். இன்றைய நாளின் தலைப்பு நம்முடைய ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்றவர். ஸோ இந்த தலைப்பில் நம்ம பாடல்களையும் வேதாகம நிகழ்ச்சிகளையும் காணவிருக்கிறோம். இப்போ நிகழ்ச்சிக்கு போலாமா? வாங்க. ஹாய் சில்ட்ரன், இதுவரை நம்மளை சுகபத்திரமாய் பாதுகாத்த நம்ம கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லலாமா? எல்லாரும் எழுந்து நின்று எங்க கூட கையை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட் ஹalleluya சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட் ஹalleluya. சில்ட்ரன், நம்ம இப்போ ஒரு சின்ன துதி ஆராதனையை ஏறெடுக்க போறோம். நீங்களும் எங்க கூட சேர்ந்து பாட்டை பாடி ஆக்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? இன்னைக்கு பைபிள்ல என்ன நிகழ்வுகள் பத்தி பார்க்க போறோம்? நம்ம இன்னைக்கு ஆதாமுக்கு அப்புறமா வேதாகமத்துல உள்ள ஒரு முக்கியமான நிகழ்வை பத்தி பார்க்க போறோம். அதாவது ஆதாமுக்கு அப்புறமா உள்ள 10வது தலைமுறையில என்ன நடந்ததோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அக்கா, எத்தனாவது தலைமுறை சொன்னீங்க நீங்க? 10வது தலைமுறை. 10வது தலைமுறைங்களா? தலைமுறைன்னா என்ன? தலைமுறைனா நம்ம தாத்தா ஒரு தலைமுறை, நம்ம அப்பா அம்மா ஒரு தலைமுறை, பிள்ளைகளாகிய நாம ஒரு தலைமுறை. தாத்தாவில இருந்து நம்ம வரைக்கும் பாத்தீங்கன்னா 3வது தலைமுறை. அப்போ பூமியில நிறைய ஜனம் இருந்திருப்பாங்களே. ஜனங்கள் மட்டுமா பெருகி இருந்தாங்க, பாவங்களும் அவங்களோட சேர்ந்து பெருகி இருந்தது. மனுஷர்களுடைய இருதயம் ஃபுல்லா பொல்லாதவைகளா இருந்தது. நம்ம கடவுள் ரொம்ப மனஸ்தாபப்பட்டார். அது நிமித்தமாக அவர் அந்த நேரத்துல ஒரு முக்கியமான டிசிஷனை எடுத்தார். ஆனா அந்த நேரத்திலையும் உத்தமராய் ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். என்னப்பா இவரு எப்ப பாரு தட்டிட்டு இருக்காரு, சுத்தி அடிச்சிட்டு இருக்காரு, என்ன பண்றாருப்பா இவரு? ஆமாண்ணே, நைட் ஆனா தூங்கவே முடிய மாட்டேங்குது. ஒரே சத்தமா இருக்கு. ஏதாச்சும் மரத்தை வெட்டுறாரு, இலைக்கிறாரு. இன்னைக்கு நம்ம என்னன்னு அவரை பார்த்து கேட்டுறோம். ஏன் இந்த வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு, நம்ம போய் கேட்கிறோம் அவரை. எப்ப பாரு சுத்தி அடிச்சுட்டே இருக்கு. தாத்தா என்ன பண்றீங்க நீங்க? தாத்தா யாருப்பா? தம்பி இங்க வாங்க, இங்க வாங்க, வாங்க வாங்க. இந்த வரேன். சீக்கிரம் வாங்க தாத்தா. வேலையா? என்ன தாத்தா இது இவ்வளோ பெருசா கட்டி வச்சிருக்கீங்களே, என்னது இது? பேழையா? ஆமா. யார் தாத்தா உங்களுக்கு இதெல்லாம் கட்ட சொன்னா? இவ்வளவு பெரிய பேழைய ஆண்டவர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறார், இவ்வளவு பெரிய பேழையை கட்ட சொல்லி. அதுதான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இவ்வளவு பெரிய பேழைய கட்ட சொல்லியிருக்காரு? ஆமா. எதுக்கு இவ்வளோ பெருசா கட்ட சொல்லியிருக்காரு? ஐயா, இந்த மனுஷர் மத்தியில பயங்கர பாவம் நிறைஞ்சு போயிருக்குது. அதனால ஆண்டவர் 40 நாள் மழையை பெய்ய செய்ய போறாரு. 40 நாள் மழை வரப்போதா என்ன? மழையா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஆமா, 40 நாள் மழை பெஞ்சு இந்த உலகம் முழுவதும் தண்ணீர் நிறைஞ்சிருக்க போது நம்மளாம் முழுக போறோம். நம்மளுடைய பாதுகாப்புக்காக தான் இந்த பேழை. அண்ணா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? 40 நாள் மழை பெய்யுமா, தண்ணி வருமா, முழுகுமா? ஐயா, என்னையா சொல்றீங்க நீங்க? என்ன சொல்றாருப்பா? ஐயா, அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மிருக ஜோடிகளையும் உள்ள சேர்க்க சொல்லி இருக்கிறாரு ஆண்டவர். அண்ணா, மனுஷனே அது உள்ள போக மாட்டான், மிருகெல்லாம் ஜோடி ஜோடியா போகுமா? ஒவ்வொரு மிருகமும் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்படிய போகுது. அதே மாதிரி மனுஷனாக நம்மளும் கீழ்படிஞ்சு பாதுகாப்பா உள்ள போகணும். அண்ணா, இவர் ஏதோ உளறிட்டு இருக்காரு. நம்ம பேசாம வீட்டுக்கு போயிட்டு கூகுள் பண்ணுவோம். கூகுள் பண்ணிட்டு இவங்க சொல்றது கரெக்டா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவு எடுப்போம். வேண்டாம் ஐயா, தாத்தா, இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்தா நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். சரியா? நீங்க சொன்னீங்க 40 நாள் மழை பெய்ய போகுது, பெரிய பேழையை கடவுள் செய்ய சொன்னாருன்னு. இது தண்ணியில மிதக்கும் வேற சொல்றீங்க.
என்ன மரத்துல செய்றீங்க அது தண்ணியில மிதக்கிற அளவுக்கு? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கொப்பேர் மரத்துல செய்ய சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரிதான் இந்த கொப்பேர் மரத்தை எடுத்து நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் வேலையை. நான் ஆண்டவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு இந்த மரத்தினால செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த மரம் தான் தண்ணியில மிதக்க போகுது. இவ்வளோ பெரிய அளவுல செய்றீங்களே, எப்படி இந்த அளவு வச்சு செய்றீங்க நீங்க? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சுதாமா, அவரு சொன்ன அளவுகளை தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாம போகல. இந்த வேலையோட அளவு வந்து 450 அடி நீளமும் 75 அடி அகலமும் 45 அடி உயரமும் செய்ய சொல்லியிருக்கிறார். உள்ள 3 அடுக்குகள் வேற இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மிருக ஜோடியும் நம்ம உள்ள வைக்க போறோம். அதனால மனுஷராக நம்மளும் ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு இந்த வேலைக்குள்ள போய் பாதுகாப்பா இருப்போம். சரி தாத்தா, நாங்க வீட்டுல போயிட்டு நாங்க 2 பேரும் யோசிச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்க குரூப்ல மெசேஜ் அனுப்புறோம். இப்படிலாம் வேண்டாமா, மழை பெய்ய போகுது. ஆண்டவர் எப்ப மழை பெய்ய போறான்னு தெரியல. அதனால பாதுகாப்பு இந்த வேலை தான் நமக்கு. தயவு செய்து உள்ள வாங்கம்மா. இருந்தாலும் நாங்க வீட்ல ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்றோம். ஓகேங்களா? சரி போயிட்டு. நீ சொல்றது எதுவுமே நமக்கு புரியல. அம்மா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிங்கம்மா. வாங்கம்மா, உள்ள வாங்கம்மா. அம்மா இங்க பாருங்க, உள்ள வாங்கம்மா. அம்மா தயவு செய்து வாங்க. கர்த்தர் தான் சொன்னபடியே நோவாவையும் அவன் குடும்பத்தையும், அதாவது அவன் மனைவி, அவன் 3 மகன்கள், அவங்களுடைய மனைவிகள் மற்றும் மிருக ஜீவன் அனைத்தையும் பேழைக்குள்ள வைத்து கதவை அவரே அடைச்சிட்டார். 40 நாள் இரவும் பகலும் நல்ல மழை. வெளியில இருந்த மக்கள் எல்லாரும் கதறி அழுதாங்க. ஆனா இட் வாஸ் டூ லேட். யாருமே பேழைக்குள்ள போக முடியல. எல்லாருமே அழிஞ்சே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 150 நாள் பூமியில தண்ணி இருந்துச்சான். நோவா இருந்த பேழை தண்ணியில மிதந்துக்கிட்டே போய் அரராத்துங்கிற மலை மேல நின்றது. என்ன மலை? அரராத் என்ற மலையின் மேல அது போய் நின்னுச்சு. அப்புறம் 1 வருஷம் 1 மாதம், அதாவது அப்ராக்சிமேட்டா 395 டேஸ் கழிச்சுதான் நோவாவும் அவனோடு இருந்த அனைவரும் வெளி உலகத்தையே பார்த்தாங்க. வெளியே வந்தவுடன் நோவா என்ன செய்தா தெரியுமா? ஆண்டவராகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார். நோவாவே, இப்பொழுது நான் செய்தது போல இனி ஒரு பொழுதும் செய்ய மாட்டேன். அதற்கு அடையாளமாக என் வில்லை நான் மேகத்தில் மேல் வைக்கிறேன். எனக்கும் மண்ணுலகிற்கும் உடன்படிக்கையின் அடையாளமாக இந்த வானவில் இருக்கும். கர்த்தர் சொன்னார், கீழ்ப்படிந்து நான் ஏழையை கட்டினேன், காக்கப்பட்டேன். கர்த்தர் சொன்னார், கீழ்ப்படிந்து நான் ஏழையை கட்டினேன், காக்கப்பட்டேன். தம்பி தங்காய் நீ கீழ்ப்படிந்திட்டால் கர்த்தர் உன்னை தினமும் காத்திடுவாரே. தம்பி தங்காய் நீ கீழ்ப்படிந்திட்டால் கர்த்தர் உன்னை தினமும் காத்திடுவாரே. கர்த்தர் உன்னை தினமும் காத்திடுவாரே. என்ன பிள்ளைங்களே, நோவா தாத்தா கதை பாத்தீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? அக்கா, எனக்கு ஒரு டவுட் கேட்குறேன். நீங்க தானே சொன்னீங்க கடவுள் தான் அன்புள்ளவர், நம்ம எல்லாரும் படைச்சாரு, நீங்க தானே சொன்னீங்க. ஆனா அவரே மழையை வர வச்சு எல்லாரும் அழிச்சிட்டாருன்னு எனக்கு புரியலையா? ஆமா, நம்ம கடவுள் அன்பானவர், அதே சமயம் அவர் நீதி உள்ளவர். தப்பு செய்யும் போது நம்மளை கண்டிப்பார். ஆமாப்பா, நம்ம கர்த்தர் பாவத்தை பொறுத்து கொள்ளவே மாட்டார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி.
அதாவது எச்சரிப்பு கொடுத்தும் மனம் திருந்தாத மக்களை அவர் தண்டித்தும் நீதியாய் நடந்த நோவாவை அவர் காப்பாற்றியும் இருக்கிறார். ஆனாலும் எனக்கு கர்த்தர் செஞ்சது எனக்கு ஒன்றும் புரியலையேக்கா. சரி, ஒரு சின்ன நிகழ்ச்சி அடுத்தது பார்ப்போம். அதுல இருந்து உங்களுக்கு கர்த்தர் ஏன் இப்படி செய்தாருன்னு புரியும். பார்க்கலாமா? மிஸ்டர் டேவிட் சிட்டியில் உள்ள ஒரு பெரிய நீதிபதி. அவருக்கு ஒரே ஒரு மகன். அவன் பேர் ராஜா. பேருக்கேற்றபடி ராஜா மாதிரியே அனைத்து வசதிகளுடன் வளர்க்கப்பட்டான். ஆனால் வளர வளர கடவுள் பயம் இல்லை, பைபிள் படிக்கிறதில்ல, யாரையும் மதிக்கிறதில்ல, மனம் போன போக்கின்படி நடந்து வந்தான். நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அவன் மேலே வந்துச்சு. ஒவ்வொன்றையும் நம்ம டேவிட் சார் எவ்வளவோ சமாளித்து பார்த்தாரு. அவனை திருந்துபடி எவ்வளோ புத்திமதியெல்லாம் சொன்னார். ஆனால் ஒன்றுமே நடக்கலை. ஒரு நாள் ஒரு பெரிய கேஸில் மாட்டிக்கிட்டான் நம்ம ராஜா. கோர்ட் வரைக்கும் போயிட்டு அப்போ கூட அவன் கடவுளை தேடலை, அப்பா சொன்னதை கேட்கல. தன் அப்பா ஜட்ஜாக இருக்கிறதுனால எப்படியாவது தன்னை காப்பாற்றி விடுவார் என்று ரொம்ப நம்பிட்டு இருந்தான். ஆனால் அப்பாவால் ஒன்றுமே முடியல. எவ்வளவுதான் பாசமுள்ள அப்பாவாக இருந்தாலும் சட்டத்தின்படி தன் பிள்ளைக்கு தண்டனை அளித்தார். இப்போதாவது அவன் திருந்துகிறானா என பார்க்கலாம். அப்பா, இவ்வளவு நாள் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்ப்பா. உங்க பேச்சை கேட்கல, நீங்க சொன்னதை எதுவுமே நான் கேட்காம இருந்தேன்ப்பா. ஆனா இப்பதான்ப்பா உண்மையான அன்புனா எனக்கு என்னன்னு புரியுது. உண்மையிட்டு நான் வந்து பைபிள் படிப்பேன். உண்மையிட்டு உங்களுக்கு உத்தமனா இருப்பேன்ப்பா. ராஜா தம்பியோட வாழ்க்கையில இருந்து நம்ம கடவுள் எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுதா? அந்த அப்பாவும் மாதிரியே தான் நம்மளுடைய கடவுளும் நம்ம இந்த பைபிள் மூலமா அநேக எச்சரிப்பின் வார்த்தைகளை நமக்கு பைபிள்ல சொல்லி இருக்கிறாரு. ஆனா அந்த எச்சரிப்பை கேட்டு நடக்காத போது, கீழ்ப்படியாத போதுதான் அவர் நம்மை கண்டிக்கிறார், தண்டிக்கிறார். அது கூட எதுக்காக செய்யறார்? அவர் நம்ம மேல ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார். அதனாலதான் அவர் நம்மளை கண்டிச்சு அவர் பக்கம் இழுக்க பாக்குறார். நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க, அவங்களுக்கு எதுக்குக்கா தண்டனை? ஆமா ஆமா, அவங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க. தினமும் வேதம் வாசிப்பாங்க, ஜெபிப்பாங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க. என்ன குட்டீஸ், கரெக்ட் தானே? நீங்க எப்படி கரெக்டா உங்க சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் கொடுக்குற எல்லா அசைன்மெண்ட்டும் கரெக்டா பண்றீங்க? ஆமா, இதே மாதிரிதான் நோவா காலத்துல வெள்ளப்பெருக்கு நிமித்தம் ஆண்டவர் மனிதர்களை வேலையில வச்சு பாதுகாத்தார். இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நமக்கு கொரோனா கொள்ளைன்ற நோயின் வந்து நம்மளால சர்ச்சுக்கு வர முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல, நிறைய பஞ்சம், பசி, அநேக துன்பங்கள் இருந்தாலும் நம்முடைய வார்த்தையின்படி நம்மை பாதுகாக்கிறார். சங்கீதம் 46:1 படி கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். பாதுகாக்கிறவர். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர், இந்த பரிசுத்த நாளிலும் நாங்கள் உம்மை பணிந்து கொள்ளவும் உம்முடைய வார்த்தைகளின் வழியாக நாங்கள் உறுதிப்படவும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். குடும்பம் என்கிற அமைப்பின் வழியாக இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் வாழ்வதற்கு திருமறையின் வழியாய் நீர் எங்களுக்கு நினைப்பூட்டின பகுதிகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி. திருமண வாழ்வானது உம்மால் தூய்மைப்படுத்தப்பட்ட ஒன்று, உம்மால் ஆண்டவரே உலகத்திலே அமைக்கப்பட்ட ஒன்று என்பதை நாங்கள் கூர்ந்து கவனித்திருக்கிறோம். அப்பேற்பட்டதான வாழ்விற்கு ஆண்டவரே, இந்த வாழ்வின் வழியாக நீர் எங்களை திருச்சபையின் மூலமாக வாழ அழைத்திருக்கிற அழைப்புக்காக நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இவ்வேளையிலும் குடும்பங்களாக அமர்ந்திருந்து இந்த வழிபாட்டின் வழியாய் கண்டு அகமகிழ்ந்திருக்கிற அத்துணை பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை குடும்பங்களிலே வேறுபாடுகளின் வழியாக பிரிக்கப்பட்டு அல்லது மனங்களாலும் எண்ணங்களாலும் பலவிதமான வேறுபாடுகளாலும் தூரமாக்கப்பட்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. தேவரீர், வேறுபாடுகளை களைந்தெறிந்து உம்முடைய அன்பிலே இணைந்து வளர்வதற்குரிய வாழ்வுமுறைகளை நீர் உருவாக்கும் சுவாமி. உடைய பிள்ளைகளுக்கு ஒருமித்த வாய்ப்புகளை, வாழ்வுமுறைகளை நீர் ஏற்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வேறுபாடுகளை நீர் அகற்றும் சுவாமி, பிரிவுகளை அகற்றும் சுவாமி. ஆண்டவரே, ஒருவருக்கொருவர் ஒருவேளை இருக்கின்ற வாழ்வு முறைகளிலே காணப்படுகிற அத்துணை பிளவுகளையும் நீர் அகற்றி உள்ளங்களிலும் மனங்களிலும் உம்முடைய அமைதியையும் வாழ்வையும் நீர் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்.
குடும்பம் என்கிற அமைப்பின் வழியாக இந்த சமுதாயத்தில் ஆண்டவரே வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதற்குரிய அழைப்பை உடைய பிள்ளைகளுக்கு நீர் உறுதிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக தொற்றின் காலங்களிலே வேதனைகளால் உபாதைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்குரிய சுகத்தை தாரும், வல்லமையை தாரும் சுவாமி. அவருடைய சரீரங்களை நீர் தொடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் உயிர்ப்பியும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்குரிய வாழ்முறைகளை நீர் தாரும். எதிர்கால கல்விக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். எதிர்கால கல்வி வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து தாரும். தேவரே, தங்களுடைய கடினங்களிலே வாழ்வு முறைகளிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சிகளிலே ஆண்டவரே மகிழ்ச்சி காண்பதற்கு தடையாயிருக்கிற அத்துணை காரியங்களையும் அகற்றும், நன்மைகளால் நிரப்பும், பொருளாதார தேவைகளை சந்தியும் சுவாமி. குடும்ப வாழ்க்கைக்காய் ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். அவர்களையும் நீர் ஆயத்தப்படுத்தும். எங்கள் திருச்சபையின் வழியாக திருமண வாழ்க்கைக்கென்று ஆயத்தப்படுகிற பிள்ளைகளை உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவரே, நீர் வாழ அழைத்திருக்கிற வாழ்விற்கு நேராக உடைய பிள்ளைகள் வாழ்வதற்கு நீர் அருள் பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். திருமண வாழ்க்கைக்காய் ஆயத்தப்படுத்துகிற எதிர்நோக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்புடைய துணைகளை நீர் உருவாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தடைகளை நீர் அகற்றும் சுவாமி. உடைய பிள்ளைகளுக்குரிய வாழ்வு முறையை தாரும். நல்ல குடும்பங்களின் வழியாக ஆண்டவரே தொடர் மகிழ்ச்சியை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு நீர் அருள் பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். முது தூய கரத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் அருள்நாதர் ஆண்டவர், எங்கள் குடும்பத்தின் தலைவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமேன். ஆண்டவருடைய திருக்கரத்திலே உங்களை அர்ப்பணிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியரது திரியேக பிரசன்னம், ஆண்டவருடைய வழிநடத்துதல் உங்களோடும் உங்கள் வாழ்வோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி அகமகிழ்கிறேன். குறிப்பாக இந்த வாரத்திலே பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காண்கிற அன்பர்களை நான் வாழ்த்துகிறேன். கடவுளுடைய திருப்பிரசன்னம் உங்களோடு கூட நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளிடத்திலே நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.